22வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம். தமக்கு முன்பதாக அவர்கள் போகும்படி அவர்களை என்ன பண்ணினாராம்? துரிதப்படுத்தினா. ஆமென். வாசிங்க. கவனிங்க, இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கணும். ஊழியம் செய்துட்டாரு, அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பிரசங்கித்தார், அற்புதங்கள்லாம் நடந்தது. இப்போ சீஷர்களை அந்த கரைக்கு போகும்படி அவர்கள் படவில ஏறும்படி அவர்களை துரிதப்படுத்திட்டார். ஆமென். தாமதம் இல்லாமல் வேகமாய் என்ன பண்ணுங்க, படவில ஏறி நீங்கள் அந்த கரைக்கு போகணும்னு சொல்லி அவர்களை துரிதப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் இயேசு தனிமையாக என்ன பண்ணுறாராம், போய் அவர் ஜெபிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். 23ஆம் வசனம் சொல்லுங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே என்ன பண்ணாராம், தனிமையாக இருந்தார். கூட சீஷர்கள் இல்லை, யாரையும் அவர் என்ன பண்ணலை, கூட கொண்டு போக இல்லை. ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்ட பின்பு இவர் போய் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கலையா, என்ன செய்தாராம், போய் ஜெபம் பண்ணி தனிமையில் பிதாவோடு கூட நேரத்தை செலவழித்தார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு வேலையை முடிச்சிட்டா, ஐயோப்பா எப்படா டைம் கிடைக்கும், நம்ம போய் தூங்கலாம், இப்போ கூட சர்ச்சு எப்படா முடியும், போய் முதல்ல பெட்டில் பொத்துன்னு விழுவோம், ஆமென், கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. யாராவது இங்கே முடித்த உடனே போய் யாராவது ஜெபம் பண்ணுறவங்க இருக்கீங்களா? வீட்டில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாள் என்னோடு பேசுகிறீங்கப்பா, எங்களுக்கு பலன் தந்தீங்க, ஆண்டவரே எங்களை இன்னும் நடத்துங்க. யாராவது நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஊழியங்களை செய்தாலும், எவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தாலும், பிதாவோடு நேரத்தை செலவழிக்க அவர் ஜெபிக்கும்படி மிகவும் கவனமாக இருந்தார். ஊழியத்தில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், ஆமென், ஜெபத்தை தேவன் இயேசு கிறிஸ்து விடவே, நம்மெல்லாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாலே ஜெபத்தை மறந்து விடுகிறோம். ஜெபத்தை என்ன பண்ணிடுறோம்? சில பேர் ஜெபன்னா என்னன்னு இப்போ இன்ன வரைக்கும் தெரியல. ஜெபிக்க சொன்னால், ஐயோ பக்கத்தில் இருக்க அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஆமென். இங்கே எத்தனை பேருக்கு நல்ல ஜெபிக்க தெரியும்? இங்கே எத்தனை பேர் ஜெபிக்க தெரியும்? கையை உயர்த்துங்க. ஜெபிக்க தெரியுமா? ஜெபம் பண்ண தெரியுமா? கையை உயர்த்தி காண்பீங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஆமென். என்னம்மா ஜோனிட்டா, ஜெபம் பண்ண மாட்டியா? ப்ரேயர் பண்ணுவேல, கையை உயர்த்து. ஜெபம் பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ணுவது, ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல, இது சுலபமான ஒன்று தான். வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வந்துடக்கூடாது, வேலை வந்துடக்கூடாது, ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது. ஆமென். இதெல்லாம் வந்துட்டா ஜெபம் கட்டு, அடுத்து சர்ச்சு கட்டு. அல்லேலூயா. நிறைய நிகழ்ச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் வருது. சொந்தக்காரங்க காது குத்துறது, மூக்கு குத்துறது, பிறந்த நாள் வைக்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. ஆமென். காது குத்துறது தான் இருக்கிறதுலே பயங்கர பிரபலமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதில் அப்படி என்னதான் பாரம்பரியம், பெருமை. அழைக்கப்பட்டவனை போல இருக்கிறாய், நீ ஜெபித்தால் பலனடைவாய், உன் ஆத்துமா பலனடையும், உன் உள்ளான மனுஷன் பலனடைவான், ஆவிக்குரிய மனுஷன் பலனடைவான். ஜெபித்து பார். ஜெபிக்க தான் உங்களை விட மாட்டுறான், மற்றதெல்லாம் செய்ய வைப்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்க விடாம உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறான்னா பிசாசு ஏதோ ஒரு பகுதியில் தந்திரமாய் கிரியை செய்கிறான். அல்லேலூயா. ஜெபம் முக்கியம், ஆண்டவர் முக்கியம், ஆண்டவருடைய சமூகம், தேவனுடைய ஆலயம் முக்கியம். அதை குறித்த நமக்கு ஒரு வைராக்கியம், தீர்மானம் வேணும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அதுதான் என்ன பண்ண மாட்டது, வரமாட்டது. என்றைக்கு எங்க கண்கள் திறந்தாரோ அந்த நாள்ல இருந்து சபை தான் முக்கியம், ஆராதனை முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம்னு எங்களை தர இழுத்துட்டு போயிடுவாங்க.
சங்கீதத்தில் சொன்னாங்களே, காலையில் போய் உட்கார்ந்தா எல்லாம் முடித்து நைட்டு தான் வரும். ஆமேன். இங்கே சபையில் 2 மணி நேரம் உட்கார்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. முடித்த உடனே காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையா? ஆளை விட்டா போதும் சாமி, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், நான் போய் சமைக்கணும், எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, நான் இங்கே போகணும், அங்கே போகணும். பிளான். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று யாராவது எப்போதாவது கேட்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஊழியம் இருக்குது ஐயா, ஊழியத்துக்கு போகலாங்களா? சொல்லுங்க ஐயா, நான் ஊழியத்துக்கு வரேன் ஐயா. ஒருத்தர் தான் எப்பவும் சொல்லுவார், சுதாகர் பிரதர். ஐயா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் வரேன். ஆமேன். அவருக்கு ஒண்டி தான் அந்த வாஞ்சை இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வருகிற நாட்களில் உங்களை இன்னும் என்ன பண்ணுவார்? எழுப்புவாராக. வராத நபர்களோடும் கர்த்தர் பேசுவாராக, ஆன்லைன் மூலமாக. ஆமேன். அவங்க கேட்டாங்கன்னா விழிப்படைவார்கள், கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஆண்டவருடைய வசனம் அவர்களை மாற்றும். கீழே தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வேகமாய் கவனிக்கலாம். எதற்குள்ளாக? இயேசு தனிமையில் இருந்து அவர் ஜெபம் பண்ணி முடித்து வருவதற்குள்ளாக இப்போ ஆண்டவர் சீஷர்களை துரிதப்படுத்துறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேகமாக இயேசு இல்லாமல் படகுல பிரயாணித்து விட்டார்கள். ஆமென். இப்போ இந்த படகு எங்கே இருக்கு? நடுக்கடலிலே சேர்ந்து. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினாலே அலைவுபட்டது. அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில உங்க படகுல இருக்கிறதற்கும் இயேசு இல்லாம நீங்க பிரயாணிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கவனமாய் கேளுங்க எனக்கு அருமையானவர்களே. வாழ்க்கை என்கிற படகுல இயேசு இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆமென். எல்லாம் கடல்ல பிரயாணம் பண்ற மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்குது. எப்படா கீழே விடுவோம்? ஆமென். தத்தளித்து தான் இருக்கிறோம். எதிர்காற்று வருமானால் இந்த படகு முன்னேறாது. அலைகள் மோதி அடிக்கும், முன்னேற முடியாம தடையாவே நின்று கொண்டு இருக்கும். இதுதான் இப்போ நடக்குது. ஆமென். இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத படகு தத்தளித்து கொண்டுதான் இருக்கும், எதிர்காற்றோடு போராடி கொண்டுதான் இருக்கும். சீசருடைய படகு போராடி கொண்டுதான் இருந்தது. உன் வாழ்க்கை நீ போராடிக்கிட்டு இருக்கியா? தத்தளித்துக்கிட்டு இருக்கியா? என்ன செய்வதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. உன் படகுல இயேசு வரணும், உன் வாழ்க்கையில இயேசு வரணும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நல்ல தெரியும், நான் இல்லாம அந்த படகு என்ன பண்ணாது, முன்னேறி போகாது. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும். அவர் ரத்தம் உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. நீ என்றைக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்தாயோ, என் இயேசுவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட இயேசு எனக்காய் மரித்தார், எனக்காக அவர் என்ன பண்ணார்? மீண்டும் உயிர்த்தெழுந்தார், அவர் திரும்ப வரப்போகிறார். நீ என்னைக்கு விசுவாசித்து அந்த முதல் நாளில் நீ ஏற்றுக்கொண்டாயோ, அந்த உடன்படிக்கை தேவன் மறக்கவில்லை. ஆமென். அன்னைக்கு ஏதோ விசுவாசத்தில் நம்ம உற்சாகமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனால் அந்த நாள்லேருந்து இன்னும் நம்ம என்ன பண்ணல? முழுமையாய் மாறவும் இல்லை, நாம் ஜெபிக்கவும் இல்லை, ஆண்டவரை உண்மையாய் தேடவும். ஆனாலும் தேடி வருகிறார், ஆனாலும் உன்னை என்ன பண்ணுறார்? அவர் நேசிக்கிறார். மறந்துடாதீங்க, அவர் நம்மை தேடி வருகிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை என்னை தேடி வருகிறார். உன் போராட்டத்தை அவர் மாற்றணும்னு விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. உயிரற்றவங்களை போல இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறாரு. ஆமென். ஒரு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பேசினாலும் என்னது, ஆண்டவர் எத்தனை முறை எவ்வளவு எப்படி பேசினாலும் என்னமா உள்ள ஒன்றும் போகாது. என்னது உள்ள? அதுதான் சங்கீதம் 55 சங்கீதக்காரன் எழுதுகிறார், பாம்பாட்டி எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும். பாம்பாட்டி வினோதமாக ஊதி பார்ப்பானா, ஆனால் அது என்ன பண்ணாது? நீ என்ன வேணா ஊது,
நான் அசரவே மாட்டேன்னு என்ன பண்ணுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? செவிட்டு விரியனை போல காதை என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளும் உன் காதை அடைத்து கொள்ளாது. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. என் செவியை திறந்தருளும், என் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ள என்ன பண்ணட்டும்? போட்டோம். இயேசு இல்லாமல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நீ உணரும்படி, நீ காணும்படி ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையில இல்லைன்னா உன் நிலைமை எப்படி என்பதை ஆண்டவர் உணர செய்கிறார். ஆமென். இயேசு வந்த பிறகு உன் வாழ்க்கை எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு என்பதை அதையும் ஆண்டவர் உன்னைதான் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அதனால எவ்வளவு பிஸியா எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஆண்டவரை மறந்துடாதீங்க. என்னது? ஆண்டவரை ஜெபிக்க, சபையை மறந்துடுறோமே. சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஆண்டவருக்கு நன்றி. கீழே தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க. அந்த படகை தேடி அவர் என்ன பண்றாரு? இரவு 4ஆம் ஜாமத்தில் இட்ஸ் நாட் அ பாசிபிள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவங்க இருக்கிறது நடுக்கடலில். சொல்லுங்க, இவங்க இருக்கிறது எங்க? எதிர்காற்றோடு தண்டு வலித்து கொண்டு முன்னேற முடியாம என்ன பண்றாங்க? அந்த காற்று தடை பண்ணி கொண்டே இருக்கிறது, அலைகள் மோதி அடித்து கொண்டு இருக்கிறது. ஆனா இயேசு அந்த கடலின் மேலே, ஆமென், அந்த 4ஆம் ஜாமத்தில், ஆமென், அவர்களுக்கு எதிர்கொண்டு நடந்து போனார். எது முடியாதோ அதை என் தேவன் முடிய செய்வார். எது முடியாதோ அதை உன்கிட்ட வர்றதுக்கு அவருக்கு எதுவும் தடை இல்லை. உன்கிட்ட வர்றதுக்கு அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஏதாவது தடை இருக்குதா? அது கடலாக இருக்கட்டும், அது மலையாக இருக்கட்டும், அது காடாக இருக்கட்டும், அது என்னவா இருந்தாலும் நெருப்பு சூளைக்குள்ளேயும் ஆண்டவர் வருவார். உன்னை நேசிக்கிறாருன்னா உன்னை விடுவிப்பதற்கு என்ன பண்ணுவார்? நெருப்பு சூளைக்குள்ளேயும் வருவாரா? சிங்க கெபிக்குள்ள வருவாரா? வருவார். கடல் மேலையும் நடந்து வருவார், சிங்க கெபிக்குள்ளையும் வருவார், அவர் நெருப்பு சூளைக்குள்ளையும் வருவார். அல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை தொடுவதற்கு, உன்னை விடுவிப்பதற்கு உன்கிட்ட அவர் நெருங்கி வருவார். அதெல்லாம் அவருக்கு ஒரு தடையே. கடல் மேல நடந்து வந்தார். அல்லேலூயா. கடல் மேல எவ்வளவு நேசிக்கிறார் பார். நான் அந்த கடல் மேல போகணுமா? ஆமென். நான் நேரம் அந்த அக்கறைக்குள்ள போய் உட்கார்றேன். இவங்க வரட்டும்னு ஆண்டவர் போயிருக்கலாமா? இல்லையா? கடல் மேலே நடந்தவர் அக்கறைக்கு அவரே என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் நடந்து இல்லை, அவர் ஆவியில் அந்த பக்கம் போய் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் வாங்கடான்னு அங்கே உட்காந்துருக்கலாமா? இல்லையா? போல அங்கே தண்டு வலிக்கிறாங்க, எதிர்காற்றோடு போராடுறாங்க. நான் இல்லைன்னா அது நவராதுன்னு ஆண்டவருக்கு நல்லா நான் திரும்ப சொல்லுகிறேன். ஆண்டவர் இல்லைன்னா உங்கள் வண்டி ஓடாது. உங்கள் வண்டி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இல்லைன்னா ஓடுதா இல்லையா? நிறைய பேருக்கு இன்னும் புரியல. ஆமென். நான் காத்தடிச்சாவது வண்டியை ஓட்டிடுவேன்றாங்க. நீ காத்தடிச்சாலும் திரும்ப பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஆச்சுன்னா அதோட விளைவு உனக்கு தான் பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. மெயின் இன்ஜினே இல்லைன்னா எப்படி வண்டி ஓடும்? ஓடுமா? எல்லாம் இருக்கு. இன்ஜினு இயேசு இன்ஜின் மாதிரி. அவர் இல்லைன்னா அங்கே வண்டி, பரிசுத்த ஆவியானவர் ஆயில் மாதிரி. இன்ஜின் இருந்து அந்த ஆயில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே வண்டி இருக்காரா? உங்கள் படகுல இன்ஜின் இருக்கா? ஆயில் இருக்கா? நிறைய பேருக்கு வர மாட்டேது. ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியான இருக்கிறார், என்னை நிரப்புறார், அவர் தான் என்னை ஓட வைக்கிறார். சொல்லணும்ல இந்நேரத்துக்கு. அல்லேலூயா. சீசர்கள் ஆண்டவரை மறந்து விட்டு போனாலும் இயேசு கிறிஸ்து மறக்கல. அவர் ஜெபம் பண்ணி முடிச்சு நேரம் இவங்களை தேடி தான் வரார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வந்து என்ன செய்யறாரு? கீழே வாசிங்க. வாசிங்க. ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினான். ஆமாம், கடல் மேலே யாராவது ஒருத்தர் நடந்து வர முடியுமா?
நடந்து வந்தாக்கா நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளை உருவம் அப்படியே ஒரு மேகத்தில் அப்படியே வந்தால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவே உங்கள் முன்னாடி மகிமையில் மேகத்தில் இறங்கி வந்தால் நீங்களே பயப்படுவீங்க. ஆமேன். நம்மளே என்ன பண்ணுவோம்? ஆமாம். சீஷர்கள் எவ்வளவுதான் இயேசுவை பார்த்திருந்தாலும் அவரை என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆவேசம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு பூதம், ஏதோ ஒரு பெரிய உருவம் வருது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவையே சொல்லிட்டாங்க. இயேசுவை நீங்களும் நானும் என்னன்னு சொல்கிறோம்? இரட்சகர், தேவன், மேய்ப்பர், தகப்பன். ஆமேன். எப்பவும் அப்படியே இருக்கிறாரா? நிறைய நேரம் அவரை மறந்துடுறோம்ல. அவர் யாருன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். சரி, நீ என்ன வேணால் என்னை வச்சுக்கோ, அதை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ பயப்படுவேன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர், நீ பயப்படாத, நான் தான் அப்படின்னு பதில் சொல்கிறார். வாசிங்க வேகமா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. நிறைய நேரம் நிறைய காரியத்தில் பயம்தான். ஆண்டவங்களோடு பேசினாலும் பயம்தான். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. ஆவி இல்லை, பூதம் இல்லை, பேய் இல்லை, பிசாசு இல்லை, நான் தான் ஆண்டவர், நான் தான் இயேசு கிறிஸ்து. அவளுக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் எதெல்லாம் உங்களை பயப்படுத்தி கலங்கடிக்கிறதோ அவைகளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்து, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லி சொல்லி தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமேன். எந்த சூழ்நிலை உங்களை பயப்படுத்தினாலும் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தான். தேவன் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் தான் மகனே, நான் தான் மகளே, நான் உன்னோடு பேசுறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு பலப்படுத்துகிறதா? ஆண்டவர் உங்களோடு தைரியப்படுத்துகிறாரா? வரணும், அந்த சத்தம் கேட்கணும். அப்போ தான் தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவங்க பயந்தாங்க, ஆனால் கர்த்தர் அவளுக்கு என்ன பண்ணுறாரு? இல்லை இல்லை, நீ பயப்படாத. ஆமேன். ஏதோ தேவையில்லாத காரியத்தை குறித்து நீ பயப்படுற, நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய பேருக்கு தேவையில்லாத காரியங்களை தான் பயம், நடக்காது நினச்சி, நடந்தது போல நினச்சி பயம். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. கீழே தொடர்ந்து வாசிங்க. இவ்வளோ நேரம் ஆண்டவரை குறித்து நீங்கள் பார்த்தீங்க. ஆமேன். பிதாவோடு உள்ள உறவில் இயேசு கிறிஸ்து ரொம்ப கவனமாக இருந்தார். ஜெபிக்க மறக்கவே இல்லை. ஆமேன். அவர் எப்பவும் ஜெபம் பண்ணி கொண்டு பிதாவோடு தனிமையை நேரத்தை செலவழித்தார். அல்லேலூயா. முதல் காரியம். இரண்டாவது, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை என்னை தேடி வருகிறார். ஆமேன். இயேசு இல்லாத வாழ்க்கை படகு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை பேதுரு அல்லது அந்த சீஷர்கள் உணரும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் தேடி வருகிற தேவன். ஆமேன். நீ எந்த சூழ்நிலை பயந்திருந்தாலும் பயப்படாது, திடன் கொள்னு சொல்லி அவருடைய வார்த்தையினால் உங்களை என்னை தைரியப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதில் தைரியம் கொண்ட ஒரு மனுஷன், என்னது, பலன் கொண்ட ஒரு மனுஷன், நான் தான், பயப்படாதிருங்கன்னு சொன்ன ஒருத்தன் தான் அடையாளம் கண்டான். ஒருத்தன் தான். ஆண்டவர் எத்தனை முறை உங்களோடு பேசினாலும் அதில் ஒரு சில பேர் தான் அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். ஆமா ஆண்டவரே, நீ என் கூட தான் இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த விசுவாசம் வரமாட்டுது. என்னவோ கப்பலே முழுகி போன மாதிரி தான் இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையில பலன் கொள்ள முடியல. தேவனுடைய வார்த்தையில மகிழ்ச்சி, விசுவாசம், நம்பிக்கை, தைரியத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. பேதுரு அடைந்தான், தைரியம் கொண்டான். உடனே சொல்றான், நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வருவதற்கு என்ன பண்ணுங்க. இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். இது எங்க நடக்குது? எல்லாம் கடல் மேல நடக்குது. ஆமேன். நல்ல கவனமாக பாருங்க. கடல் மேல நடக்குது. ஒரு மனுஷன் அடையாளம் கண்டான். 12 பேர் சீசர்ல ஒருத்தன் தான், ஆண்டவரை நீரையானால் நான் முன்னே வர எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டளையிடும் என்று சொன்னான். ஆமேன்.
நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, ஆமென். ஆனால் ஒரு சில பேர் தான் அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். அப்படிதான் பைபிளில் சொல்லுகிறார். தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள், விடுதலை அடைந்தார்கள். எல்லாரும் இயேசுவை தொடல, எல்லாரும் வர்றாங்க. எத்தனை பேர் விசுவாசத்தில் இயேசுவை தொடுகிறோம்? உங்க ஆராதனை மூலமா எத்தனை பேர் ஆண்டவரை தொடுறீங்க? உங்க ஜெபத்தின் மூலமா ஆண்டவரை எத்தனை பேர் தொடுறீங்க? ஆமென். யாரும் ஒரு சில பேர் தான் ஆண்டவரை தொடுறோம். பேதுரு அப்படிதான் தொட்டான். அல்லேலூயா. நீரை ஆனால் நானும் என்ன பண்ண உம்மிடத்துல வர ஆண்டவர். ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு அந்த விசுவாசம் இருக்குல்ல, தைரியம் இருக்குல்ல, வா. என்ன சொல்லிட்டாரு? வா. நல்ல கவனமா பாருங்க. அதற்கு அவர் வா என்றார். ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு வார்த்தை. என்னை நம்புறல, என் வார்த்தை உனக்கு உறுதிப்படுத்துதில்ல, என்னை தேடி இருக்கிறல, ஆமென். அப்போ வாண்டார். ஹல்லேலூயா. இப்போ மற்றவெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறான். யார்கிட்ட இவன் பேசுகிறான்னு தெரியல, இவன் என்ன செய்கிறான்னு தெரியல. ஆனால் இவன் ஒண்டி என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று செய்கிறானேன்னு சொல்லி 11 பேரும் இவனை வித்தியாசமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் வந்துட்டா எதை குறித்து யாரை குறித்து நீங்களும் நானும் கவலைப்படவே மாட்டோம். ஆமென். எதுவும் உங்களுக்கு முக்கியமாய் தெரியாது. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். இந்த உலகம் உங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் யார்கிட்ட பேசுகிறான், எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு ஒன்றும் தெரியலையே. ஆனால் இவன் நல்லா இருக்கிறான், இவன் எல்லாம் செய்கிறதெல்லாம் நடக்குதே. உங்களை குறித்து ஆச்சரியப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கு, உங்களை குறித்து எரிச்சல் அடைகிற ஒரு கூட்டம் இருக்கு, உங்களை குறித்து புரணி பேசுகிற கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்கிறது என்னென்ன? அவங்களுக்கு பேதுருவை போல எழும்பி முன்னாடி வாங்க. பேதுருவை போல தைரியம் கொள்ளுங்கள். பேதுருவை போல இயேசுவை அடையாளம் கொள்ளுங்கள். ஆமென். இப்ப வாண்டாரு. இவன் என்ன செஞ்சான்? அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, படவை விட்டு கொஞ்சம் இங்க நின்று தான் நம்ம பார்க்கணும். படகை விட்டு, இதுவரைக்கும் அவன் படகுலேருந்து இறங்கி வந்த பழக்கெல்லாம் இல்லை. இறங்குனா கரையில் வந்த பிறகு தான் இறங்க முடியும். கடலில் இருந்தான்னா இவன் ஒரு மீனவன், கடலில் குதிச்சுனா நீச்சல் அடித்து போவானே தவிர படகை விட்டு 11 பேரும் அறிவாளிகள், இவன் ஒருத்தன் தான் முட்டாளு. எப்படி? படகு தான் என் நம்பிக்கை. படகை விட்டு இறங்குனா நான் காலி. ஆமென். படகு விட்டு இறங்குனா காத்தடிச்சாலும் வெள்ளம் அல்லது அலை மோதி அடித்தாலும் இந்த படகை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்? இறங்கினால் நான் மரித்து விடுவேன். நான் இறங்கினா 11 பேரும் அறிவாளி, இந்த ஒருத்தன் தான் என்னது? அல்லேலூயா. அப்படியா? அவங்க பார்வையில். ஆனால் தேவனுடைய பார்வையில் இவன் ஒருத்தன் தான் அறிவாளி, அந்த 11 பேரும். அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை முட்டாளா பார்க்குது, பைத்தியமா பார்க்குது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவன் உங்களை என்ன விசேஷமாய் பார்க்கிறார். நீ எதை நம்பிக்கையாக வைக்கிற அதை விட்டு இறங்குறதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எது உங்கள் நம்பிக்கை? பேதுரு நம்பிக்கையாக வச்சிருந்த படகை விட்டு இறங்கி வர்றதுக்கு, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ரெடி ஆயிட்டான். எது உங்கள் நம்பிக்கை? உங்கள் ஞானம், உங்கள் திறமை, உங்கள் படிப்பு, உங்கள் சம்பாத்தியம், உங்கள் உறவுகள், நண்பர்கள், அவங்க தான் உங்கள் நம்பிக்கையா? உங்கள் அப்பா அம்மா அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க கொடுத்துருவாங்க. ஆமென். எது உங்கள் நம்பிக்கை? யார் உங்கள் நம்பிக்கை? ஆண்டவர் அழைத்த அந்த நம்பிக்கை விட்டு வர்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ரெடியாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? விசுவாசியே, எது உங்கள் நம்பிக்கை? ஆண்டவர் வான்னு கூப்பிட்டா வர்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? பேதுருவை ஆண்டவர் கூப்பிட்டாரு.
நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும், இனி நீ மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொன்னார். வான் சொன்ன உடனே பேதுரு வலைய படகு அவனுக்கு நம்பிக்கையா இருந்தது எல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. எது உங்க நம்பிக்கை? அந்த நம்பிக்கையை விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எனக்கும் ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். ஏசப்பா கிட்ட வரணும்னா சிலதை விட்டுட்டு தான் வரணும். நான் இதையும் விட மாட்டேன், ஏசப்பாவும் வேணும் நீங்கன்னா, அல்லேலூயா, எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தூரமா ஏசப்பா விட்டு உங்களை கொண்டு போயிடும். ஆமென். ஆண்டவர் ஒன்று சொன்னா ஓடுனா ஓடிடணும், நிற்காதன்னா நிற்கக்கூடாது. சமபூமி எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. ஜீவன் தப்ப ஓடி போனா என்ன பண்ணிடணும்? இல்லை ஆண்டவர், ஐயோ என்னுடைய ஆஸ்தி நான் சேர்த்து வைத்ததெல்லாம் போதேன்னு சொல்லி உன் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போகிற அந்த வீட்டின் மேலே, அந்த பொருள் மேலே, அந்த காரியத்தின் மேலே இருக்குமானால் ஆண்டவர் சொன்னா நீ திரும்பாத. திரும்பினா ஆமென். நிறைய பேர் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட வந்த பிறகும் நான் விட்ட ஆண்டவரே, நான் மாறிட்ட ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகும் நிறைய பேர் அல்லேலூயா. சரி, பேதுரு படகை விட்டு இறங்கிட்டார். அவனுக்கு நம்பிக்கையா இருந்த படகு, அதில் இருந்தால் தான் அவன் பிழைக்க முடியும், அதில் இருந்தால் தான் ஜீவன் தப்ப முடியும், அதில் இருந்தால் தான் அவன் பொழைப்பு நடக்கும். ஆமென். அக்கறைக்கு அவனால் போக முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் என்னை அழைச்சிட்டாரு. ஆமென். படகாவது ஏதாவது அது எனக்கு முக்கியம் இல்லை. படகை விட்டு இறங்கினான். படகை விட்டு இறங்கி வந்து பாருங்க. படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான். இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவர் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. விசுவாசிங்க, சொல்லுங்க. ஜலத்தின் மேல் நடந்து போனான். விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் இருந்தால் அது எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் ஆண்டவரை நோக்கி நடக்க வைக்கும். ஆண்டவரை நோக்கி, அது ஜலத்தின் மேலாக இருந்தாலும் சரி, அது அக்கினி சூளையாக இருந்தாலும் சரி, அது சிங்கக்கெபியாக இருந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக விசுவாசத்தில் எழும்பி நிற்க நடக்க வைக்கும். விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு விசுவாசம் தைரியம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட வந்தால் அவர் என்னை பார்த்துக்குவார், அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். உனக்கு அந்த விசுவாசம் இருந்தா உன் நம்பிக்கையா எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு இயேசு கிட்ட வா. ஆமென். இந்த உலகம் உனக்கு நம்பிக்கையா பிடிச்சுக்கிட்டே இருந்தீனா அதை விட்டு வான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்ன ஏதோ ஒரு காரியத்தில் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம தான் விடவே மாட்டுறோம். ஆமென். பாவத்தை நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம், மனிதர்களை நேசிக்கிறோம். இதெல்லாம் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லுகிறோம். அவைகள் ஒன்று உன்னை வாழ வைக்காது, அவைகள் ஒன்று உன்னை நித்தியத்தில் கொண்டு போகாது. விட வேண்டியதை விடு, உன் பாரம்பரியத்தை விடு, உன் சடங்காச்சாரங்களை விடு. உன்னை வாழ வைக்காத காரியத்தை விட்டு என்ன பண்ணு, ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார்னா நம்பி இறங்கு. நீ நம்பி வந்து பாரு. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. பேதுரு நம்பிக்கையோடு வந்துட்டான். அந்த வார்த்தை அவனுக்கு தைரியம் கொடுத்தது. அதனால் அவன் தைரியமாய் நடந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து ஒரு மனுஷனா கடல் மேலே நடந்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் யார் செய்ததுன்னு சொன்னா பேதுரு மாத்திரம்தான் செய்தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தேவன் மேல உள்ள அந்த விசுவாசம் அது இன்றைக்கு வித்தியாசமான காரியங்களை செய்துவிடும். யாரும் செய்ய முடியாத காரியத்தை அது செய்யும். இந்த உலகம் முடியாதுன்னு சொல்லும், விசுவாசம் சொல்லும் இல்லை முடியும், என் தேவனாலே கூடும். உங்க விசுவாசம், என் விசுவாசம் அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுதா? இயேசுவை நோக்கி
நீரையானால் நானும் வர ஆண்டவரேன்னு சொல்லி முன்ன நோக்கி போய் கொண்டிருக்கிறான். அவன் பார்வை மாறல, அவன் நோக்கம் மாறல, அவன் விசுவாசம் மாறல, இயேசுவை நோக்கியே போய் கொண்டிருக்கிறான். இப்ப என்ன நடக்குது? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு இயேசுவை நோக்கி பார்த்து நடந்தவன், ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து நடந்தவன், தேவன் மேல நம்பிக்கை வைத்து நடந்தவன், இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? எந்த காற்று அந்த படகை தடை செய்து எதிர்காற்றாய் இருந்ததோ அந்த காற்றை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நிறைய நேரம் நாமும் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரும்போது, விசுவாசத்தில் நெருங்கி வரும்போது, ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்காக எழும்பி வரும்போது சில நேரங்கள் திரும்பவுமாய் நம்மை சுற்றி என்ன நடக்குது நம்ம பார்த்தோமானால், ஆமென், அல்லேலூயா, அவனை சுற்றி வீசுகிற அந்த பலத்த காற்றை என்ன பண்ணானா? கண்டு, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. ரெண்டாவது ஒன்று கண்டான், ரெண்டாவது எதை பார்த்தானோ அதை பார்த்ததுலேருந்து அவனுக்கு அதிலிருந்து என்ன வந்தாச்சு? பயம் வந்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. சில காரியங்கள் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். இந்த உலகத்தின் பார்வையில் எந்த சூழ்நிலையை, எந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். ஆமென். நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், ஐயோ நான் எப்படி வாழ போகிறேன், பல கேள்விகள், பல பயம். நம்மை சுற்றி காற்று பலமாய் வீசட்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பார்வையெல்லாம் யார் மேலே தான் இருக்கணும்? இயேசுவின் மேலே தான் இருக்கணும். நம்ம விசுவாசம் எல்லாம் இயேசுவின் மேலே தான் இருக்கணும். நம்மை வாழ வைக்கிற, நம்மை நடத்துகிற தேவன் மேலே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நீ பார்ப்பாயானால் அது உன்னை பயத்தை கொண்டு வரும். ஏன்? நீ விசுவாசத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தில் வழி விலகி போக வேண்டும் என்று தான் பிசாசு உன்னை சுற்றி நிறைய காரியம் செய்து கொண்டே இருப்பான், பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஆமென். அப்போது இவர் பயந்துட்டாரு. என்ன ஆச்சான்? பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். நிறைய நேரம் நம்ம அமிழ்ந்து போவதற்கு காரணம் நம்மை சுற்றி இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை பார்க்காம பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். பயம் ஏற்படுத்துகிற காரியத்தையே பார்த்து கொண்டிருப்பாயானால் அது உன்னை மூழ்கடிக்கும். உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கின தேவன் ஒருவர் உண்டு, உன்னை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு, உன்னையும் என்னையும் தேடி வருகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். அவரை பார்த்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போவாயானால், அல்லேலூயா, அவரை பார்த்து நீ முன்னேறி போவாயானா அவர்கிட்ட நீ போய்விடுவாய். ஆமென். நித்தியத்தை அடைந்து விடுவாய். இந்த உலகத்தை பார்த்து பார்த்து, மனுஷர்களை பார்த்து பார்த்து நீ நடப்பாயானா ஆண்டவர்கிட்ட போக பிசாசு விடவே உன்னை மூழ்கடிப்பான். நீ எங்க விழுவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 1 பேதுரு 5:8 எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். உன்னை விழுங்குவதற்கு, உன்னை கீழே தள்ளுவதற்கு, உன்னை மூழ்கடிப்பதற்கு. அல்லேலூயா. இன்னும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 10 சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும், அவனுடைய திட்டம் எல்லாம் உன் வாழ்க்கையை அழிச்சிடணும், திருடிடணும், உன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடணும், திருடிடணும், உன்னை கொல்லணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் தான் அவனுடைய திட்டமே. அதுதான் பிசாசினுடைய செயல். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் விசுவாசம் இயேசுவின் மேலே இருக்கட்டும். உங்கள் நோக்கம், உங்கள் பார்வை எல்லாம் யார் மேலே இருக்கட்டும்? இந்த உலகத்தின் மேலே, மனுஷர் மேலே வைக்காதீங்க. உன் திறமை மேலே வைக்காத. ஆமென். ஆண்டவர் மேலே வச்சு பாரு. நீ மூழ்கினாலும், அல்லேலூயா, உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. பேதுரு மூழ்கினான், ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். உடனே அவனை என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவனை, ஆமாம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசிய, அல்லேலூயா. நிறைய நேரம் விசுவாசியா இருக்கிற வேண்டிய நம்ம என்னவா மாறிடும்? அற்ப விசுவாசிக்கு இன்னும் நல்ல வார்த்தைகள் தமிழில் வேறு ஏதாவது இருக்கா?
இவ்வளோ நேரம் நான் உன்னை பேசினேன், உன்னை பலப்படுத்தினேன், எல்லாம் நடத்தினேன், ஏன் உனக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சு? ஏன் என் மேலே உனக்கு விசுவாசம் இல்லை? அதனால தான் சொல்கிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன்? விசுவாசத்தில் உனக்கு அற்புதம் நடக்குது. விசுவாசத்தில் கர்த்தர் உன்னை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. விசுவாசத்தில் நீ முன்னேறி கொண்டு தான் இருக்கிறாய். ஏன் சந்தேகப்படுற? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? நான் முன்னேறேனா? என் வாழ்க்கை மாறுதா? என் வாழ்க்கை உயருதா? ஏன் உனக்கு அந்த சந்தேகம் வருது? அல்லேலூயா. சந்தேகப்படாத. உன் நோக்கம், உன் பார்வை, உன்னோட விருப்பமெல்லாம் இயேசுவின் மேலே இருக்கட்டும். உன் விசுவாசமெல்லாம் இயேசுவின் மேலே இருக்கட்டும். நீ எந்த சூழ்நிலை கூப்பிட்டாலும் கர்த்தர் உன்னை தேடி வருவார். உன்னை தூக்கி எடுப்பா. அல்லேலூயா. அவர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்போ பாருங்க 33ஆம் வசனம். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை. இவ்வளோ சம்பவம் நடந்த பிறகுதான் இவங்களுக்கு இப்போதான் தெளிவு, அறிவெல்லாம் வருது. அல்லேலூயா. படவில் உள்ள எல்லாரும் மெய்யாகவே இவர் யாரு? பேதுரு முன்னாடியே கண்டுட்டான். நான் திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசத்தில் முன்னோக்கி நடந்தாலும் அல்லது விசுவாசத்தில் சோர்ந்து போய் விழுந்தாலும், அல்லேலூயா, ஆண்டவரை விட்டு விடாதருங்க. பேதுரு விடல. ஆமென். பேதுரு விடல. விசுவாசத்தில் ஆண்டவரை நீரையானால் நானும் வரேன்னு சொல்லி முன்னேறினா, சில நேரங்களில் தன்னை சுற்றி நடக்கிறதை பார்த்தான், விழுந்தான், முழுகி போனான். ஆனாலும் அவன் ஆண்டவரை விடல. ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவரேன்னு கூப்பிடணும். விடாதீங்க, மறக்காதீங்க. நீ எந்த நிலையில் உள்ள முழுகி போனாலும் ஆண்டவரை கூப்பிட்டு பாரு. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவான். கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க.